கர்த்தர் நல்லவர், சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை அவன் ஆசியாவுக்கு போனோம், பரிசுத்தாவின் தடை பண்ணினார். மீசியாவுக்கு போனோம், போக ஒட்டாதிருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அந்த ராத்திரியில் ஒரு தரிசனம் வந்து சொல்கிறான், நீ எங்கள் ஊருக்கு வான்னு மக்கதுனியா தேசத்தான் கூப்பிட்டனால கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணான்னு சொல்லிட்டு மக்கதுனியாவுக்கு போனாராமா. அன்றைக்கி நேற்று எனக்கு கனவுலாம் வரல, தூதனும் வரல, ஒரு தூதி வந்தாங்க. சொன்னாங்க, இங்கே வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னாங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளில் இங்கே நிற்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவது இல்லை என்பதை எந்த சங்கீதம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். அவர் தேவன் நல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரூத்தின் சரித்திரத்திலிருந்து நாம் சில காரியங்களை பார்க்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்தவள் வாசிக்கும்படி அன்பாய் நான் கேட்கிறேன். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அவராலே நிறைவான பலன். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரிடத்தில் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். ஒரு ஆமீன் கூட வரல. இல்லை, இந்த ஆமீன் செல்லாது. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். போவாஸ் ஒரு வாழ்த்துதலை சொல்றான். ஆண்டவரோட செட்டையில் ஆண்டோட நிழலில் வந்த உனக்கு கொஞ்சம் இல்லை, அளவா இல்லை, கம்மியா இல்லை. ஹலோ, எப்படி? நிறைவான பலன், ஃபுல்னஸ். ஆண்டவர் எப்பொழுதுமே ஃபுல்லாக கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார், நிரம்பி கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ரூத்தின் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது 4 அதிகாரங்களை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். 4 அதிகாரம். முதல் அதிகாரம் வீப்பிங். சொல்லுங்க, முதல் அதிகாரம் என்ன? வீப்பிங். 2வது அதிகாரம் ஒர்க்கிங். 2வது அதிகாரம் என்ன? ஒர்க்கிங். 3வது அதிகாரம் வெயிட்டிங். 3வது அதிகாரம் என்ன? வெயிட்டிங். 4வது அதிகாரம் வெட்டிங். 4வது அதிகாரம் வெட்டிங். சொல்லுங்க, வீப்பிங், ஒர்க்கிங், வெயிட்டிங், வெட்டிங். சொல்லுங்க, வீப்பிங். உங்களையும் கேட்பப்பா. ஆமாம், WWW நமக்கு தெரியும். எது இது? 4 W இருக்குது. 3 W நமக்கு தெரியும், வேர்ல்டு வைடு வெப்சைட். நிறைய பேருக்கு WWF தெரியும். நான் சொல்கிறது WWW. சொல்லுங்கள், வீப்பிங், ஒர்க்கிங், வெயிட்டிங், வெட்டிங். வீப்பிங் டு வெட்டிங். எதிலிருந்து எது வரைக்கும்? ஆமாம், கண்ணீர் களிப்பாய் மாறும். சிலருடைய கண்ணீர் கல்யாணமாய் மாறும். சிலர் கல்யாணம் இல்லை ஏங்க எப்பவும் முன்னாதான் போடும், ரிவர்ஸில் வரக்கூடாது. ஆமேன். சிலருடைய கண்ணீர் கல்யாணமாய் மாறும். ஆமேன். திருப்பி நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எனக்கு தெரியும். எனக்கு எஸ்தர் தான். இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா பெண்கள் தான் சரித்திரம் படைத்திருக்கிறாங்க. யார் சரித்திரம் படைத்திருக்கிறாங்க? ஆமாம், அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆமேன். பெண்கள் தான் சரித்திரத்தை படைத்திருக்கிறாங்க. ஹிஸ்டோரி, ஹர் ஸ்டோரி. என்ன ஸ்டோரி அது? எஸ் ஸ்டோரி. ஆமாம், எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப பயம். ஏன்னா எங்கள் வீட்டில் சுற்றி வாதியார்கள் தான். எங்கள் அப்பா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இங்கிலீஷ் டீச்சர். என் மனைவி மேத்ஸ் டீச்சர். எங்கள் அம்மா தமிழ். என் தங்கச்சி பயாலஜி. என்னோடய கசின்ஸ் பார்த்தா அவன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே பயங்கர படிப்பு. அதனால் படிப்புக்கு நமக்கும். ஆமாம், பெண்கள் ஒரு ஹிஸ்ட்ரி. பெண்கள் என்னது? அதை புரிந்து கொள்வது பெரிய மிஸ்ட்ரி. என்னது? இல்லை, எனக்கு ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டம், அது புரிந்து கொள்வது பெரிய மிஸ்ட்ரி. அப்போ இவர் சரித்திரம் படைத்ததினாலே தேவன் அந்த பதிவுகளை அங்கு உண்டாக்கி இருக்கிறார். ஆமேன். சரித்திரத்தை படைக்கிறவள். நம்முடைய வாழ்க்கையில் நேற்று என்பது சம்பவம், இன்று என்பது சரித்திரம், நாளை என்பது சாதனை, இடையில தான் கொஞ்சம் வேதனை. ஆமாம், சரித்திரம் படைக்கணும். சம்பவம் சரித்திரமாய் மாறும். சரித்திரத்தை தேவன் சாதனையாய் மாற்றுவார். இடையே வர்ற வேதனையெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார்.
எந்த சோதனை வந்தாலும் எந்த வேதனை வந்தாலும் தேவன் அதை சாதனையாய் மாற்றி சரித்திரம் படைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய பெயர்களை கர்த்தர் பதிய செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ரூத்து அவ இருந்த ஊர் மோவாப். 4-5 நபர்கள் அதில் ஒரு கொரியோகிராஃபி அல்லது ஆர்கெஸ்ட்ரேட்டட் இன் தட் மெசேஜ். ரூத்து, நகோமி, மக்லோன், கிலியோன், அப்புறம் ஓர்பா, அப்புறம் அபிமெலேக். யார் அது? எலிமெலேக். யார் அது? எலிமெலேக். சரி, ரைட். இப்போ இவங்க பெத்லெகேமிலே பஞ்சம் வந்தது என்று சொல்லி பெத்லெகேமை விட்டு எங்கே போகிறாங்க? மோவாபுக்கு போகிறாங்க. எலிமெலேக்கும் நகோமியும் அப்புறம் மக்லோன், கிலியோன். எலிமெலேக் அப்படின்னா மெலேக் என்றால் ராஜா. எலிமெலேக் என்றால் தேவன் என்னுடைய ராஜா. ஏல் என்றால் தேவன், கர்த்தர். எலிமெலேக். மலேக் என்றால் ராஜா. நகோமி என்றால் ஸ்வீட், பிளசன்ட்னஸ், இனிமையானவள், மதுரமானவள். மக்லோன் கிளியோனை குறித்து வேத வல்லுநர் சொல்றார்கள் சிக் பீப்புள், நோஞ்சா, ஆமாம், வியாதியஸ்தர்கள் என்று சொல்லப்படுகிறது. இவங்க இருந்த ஊர் பெத்லெகேம். பெத்லெகேமிலே பஞ்சம் வந்தது நிமித்தம் எங்கே போகிறாங்க? அவங்க மோவாபுக்கு போகிறாங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் அப்படின்னா எந்த ராஜ்யம் இருந்தாலும் எந்த ஆளுகை இருந்தாலும் யார் ஆண்டாலும் பஞ்சம் வரும், யார் ஆண்டாலும் யுத்தம் வரும். அப்படிதானே? இவங்க ஆட்சியில் அப்படி வராது. இல்லை, இந்த ஆட்சியில் சாவே கிடையாதுங்க, இந்த ஆட்சியில் ஆக்சிடென்ட்டே கிடையாதுங்க, அப்படிலாம் எந்த யார் ஆண்டாலும் ஆண்டாலும் நம்ம ஆண்டாலும் இது பிரச்சனை வரும். உங்களுக்கு எத்தனை புரியுதுன்னு தெரியல நான் சொல்கிறது. ஆமாம், சிலவங்க தான் சிரிக்கிறாங்க. ஏன்னா சில கருகலான சத்தியங்களை அப்படி தான் நம்ம பேசணும். ஆமாம். அப்போ யார் ஆண்டாலும் எந்த ரூலர், எனிபடி மே ரூல், பட் திஸ் இஸ் டிஸ்டைன் ஆர் டிட்டர்மைன் தட் தேர் வில் பி ஃபேமைன். யார் இவங்க இருந்தால் நல்லா இருக்கும், இவங்களுடைய ஆட்சியிலையும் பிரச்சனை இருக்கும், அவங்களோட ஆட்சியிலையும் பிரச்சனை இருக்கும். நியாயாதிபதிகள் ஆட்சி செய்து வந்த காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. பெத்லெகேம் தேவனுடைய வீடு, பெத்லெகேம் அப்பத்தின் வீடு, பெத்லெகேம் இயேசுவின் வீடு. லெகேம் என்றால் அப்பம், லெகேம் என்றால் என்ன? அப்பம். பெய்த் என்றால் வீடு, பெய்த் லெகேம் அப்பத்தின் வீடு. லெகேம் அங்க பஞ்சம். எங்க பஞ்சம்? எங்க சாப்பாடு இருக்குமோ, எங்க சோறு இருக்குமோ, எங்க அப்பம் இருக்குமோ அங்கேயே பஞ்சம். இன்னொன்று சொன்ன போனா அப்பத்தின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மொழியாக்கத்தில், ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நாட் ஹவுஸ் ஆஃப் பிரெட் ஒரு டிரான்ஸ்லேஷனு, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்றது? ஹவுஸ் ஆஃப் மீட். என்ன போட்டிருக்கு? நமக்கு புரியும்படி. எதுக்கு புரியும்படி? ஹவுஸ் ஆஃப் மீட். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஹவுஸ் ஆஃப் பிரெட் இல்லை, பிரெட் அவங்க சாப்பிடுவாங்க, காஞ்சு கிடக்கும். அதுவே கறினா நமக்கு சரி, பருப்புனா நமக்கு வெறுப்பு, ரசனா நமக்கு விஷம், மோர்னா நமக்கு போர். அப்ப ஹவுஸ் ஆஃப் மீட், அங்க ஆகாரம் இருக்கக்கூடிய இடத்துல, அங்க எல்லாம் கிடைக்கக்கூடிய இடத்துல பஞ்சம். எல்லாம் நல்லா இருக்கும் பொழுதும் கூட, புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் போதும் கூட, எல்லாம் சுகமாக இருக்கும்போது கூட, சில சமயத்தில் சில வேளைகளில் சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, they went to Moab to stay for a certain period of time. அப்படின்னா கொஞ்ச நாள் மோவாவுக்கு போனாங்களாம். அப்படின்னா பஞ்சம் எத்தனை நாள் இருந்திருக்கு? அப்படின்னா கொஞ்ச நாள் தான் இருந்திருக்கு. கொஞ்சம் தான் பிரச்சனை, கொஞ்சம் தான் பாடு. இந்த கொஞ்ச நாளில் இவங்களால இங்கே தாக்கு பிடிக்க முடியல. எஸ்கேப்பை என்ன பண்ணிட்டாங்க? இங்கிருந்து அங்கே என்ன செஞ்சிட்டாங்க? ஓடிட்டாங்க. எப்ராத்தியர்களாகிய அவர்கள் அங்கே பெத்லெகேமை விட்டு எங்கே போனாங்களாமா? மோபாவுக்கு போனாங்க. எப்ராத்தியர்கள் என்ற வார்த்தை என்னன்னா, கிராஸ் ஓவர், ஆற்றை கடந்தவர்கள், யோர்தானை கடந்தவர்கள். நீ நியாயாதிபதிகளில் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் வாசிக்க பார்க்கலாம். யோர்தான் அங்க கீலேயாத்தியர் எப்ராயிம் இருக்கு. 5 வாசிக்குமா? கீலேயாத்தியர் எப்ராயிமிற்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயிமரிலே
தப்பினவர்களில் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும்போது கீலேயாத் மனுஷர் நீ எப்ராயிமனா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால் நீ ஷிபோலேத் என்று சொல் என்பார்கள். அதான் கரெக்டா வாசிக்கணும். ஷிபோலேத் சொல்லுங்க. அப்புறம் அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான். ஆமா, பாருங்க, எப்ராயிமியர்கள் ஆற்றை கடக்கிறார்கள், யோர்தானை கடந்து வரணும். யாருனால? எப்தாவுடைய நாட்கள்ல அண்ணன் தம்பி கொஞ்சம் பிரச்சனை, மனசே குடும்பத்தாருக்கும் எப்ராயிம் குடும்பத்தாருக்கும் பிரச்சனை. கூட இருக்கும்போது யுத்தத்துக்கு கூப்பிடும் பொழுது வரமாட்டான் அப்படின்ட்டான். இப்போ இவனை செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செக் பண்ணி பார்க்கணும்? எல்லாம் ஒரே ஊருக்காரன் தான். இவன் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்படின்னா அவனுடைய வார்த்தையை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். கேட்குறான், அப்பா நீ எந்த ஊருக்காரன் அப்படின்னு. நான் லோக்கல் தாங்க. அப்படியா? ஷிபோலேத் சொல்லு. அவன் சிபோலேத் அப்படின்வான். அப்போ அவங்க கிடையாது, ஒன்று வெட்டி போடுவாங்க. அப்போ அது சின்ன வார்த்தை, சின்ன டயலக்ட். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு ஒரு பாஷை இருக்குது, ஏனுங்க என்னங்க. நம்ம அது யூஸ் பண்ணுறது கிடையாதுன்னா பல ஊரில் நம்ம தண்ணி குடிச்சாச்சு, மதுரை எல்லாமே. ஆமாம், ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒரு பாஷை, அந்த டயலக்ட் வந்து டிஃபர்ஸ். வெள்ளூர் நீங்கள் இங்கே சவுத்தில் இருந்து மேலே சென்னை போக போக மரியாதை தேஞ்சிட்டே போகும். எப்படி போகும்? தள்ளுப்பா போப்பா என்னங்க மரியாதை தேஞ்சிட்டே போ. அப்படியே கீழே வர வர சவுத்து போக மரியாதை என்ன ஆகும்? கூடாமா. வடக்கு போக போக மரியாதை குறையும், சவுத்துக்கு வந்தீங்கன்னா மரியாதை கூடும். ஆமேன். இப்போ இவங்க இந்த எப்ராயத்தர்கள் இதை கடந்து போறாங்க, தாண்டி போறாங்க. எதை தாண்டி போக முடியாதோ, எந்த ஆற்றை கடந்து போக முடியாதோ அந்த ஆற்றை கடந்து மோவாவுக்கு போறாங்க. எபிரேயன் என்றாலே ஆற்றை கடந்து. இவ்ரீஸ் என்றால் ரிவர். ஆபிரகாம் எங்க வந்தான்? எபிரேயன் கிடையாது, மெசபோட்டியா தேசத்தான் அவன். அவன் வந்து ஊர் என்னும் கல்தியர் தேசத்தை விட்டு வர 2 ஆறுகள் ஓடுகிற ஊர் அங்க. அந்த ஊரை விட்டு அவன் வந்தனால தான், ஆற்றை கடந்தனால தான் எப்ரேயர் எஃப்ரீட்ஸ் அந்த வார்டுகள் வந்து உருவாகக்கூடிய காரணமாய் அது காணப்படுகிறது. சரி, கடந்து வந்துட்டாங்க. கடந்து வந்து கொஞ்ச நாளில் மோவாவில் தங்குறாங்க. கொஞ்ச நாள் தங்கும் பொழுது அங்கே அப்பா கணவன் இறக்குறாரு, மகன்கள் இறக்குறாங்க. வசனம் சொல்லுது, அங்கே நகோமி தனித்தவளானாள். என்ன ஆனாமா? சம்டைம்ஸ் we are left alone. யார் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க, யாரை நமக்கு துணையாக இருப்பாங்க, யாரை நம்பி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காலம் இருக்கலாம்னு நினச்சி வந்த ஆட்கள் 10 வருஷம் அங்கே போய் தங்கிட்டாங்க. சோறு கண்ட இடமே கொஞ்சம் இங்கே பஞ்சத்துக்கு போய் அங்கே 2 ரொட்டி சாப்பிட்லான்ட்டு போனாள். 10 வருஷம் தங்கினா எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க? அவங்க இழந்தாங்க. இப்போ வசனம் சொல்லுது, கர்த்தர் சந்திக்கிறார், தேவன் அவர்களை சந்தித்து ஆகாரம் வழங்குகிறவராக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஆட்சி வந்தாலும் சரி, 6 ஆண்டாலும் சரி, நமக்கு சாப்பாடு கொடுக்கறது, அப்பம் கொடுக்கறது, தேவையை சந்திக்கிறதுக்கு தேவன் நம்மை சந்திக்க வேண்டும். தேவன் அவர்களை சந்தித்து ஆகாரம் அருளினாராமா. அப்படின்னா ஆண்டவர் நம்மளை மீட் பண்ணணும். நம்ம லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, யாரையாரையோ சந்திக்கிறோம், யாரையாரையோ பார்க்குறோம், யார் பின்னாடியே போகிறோம். ஆனால் கர்த்தரை நம்ம சந்திக்கிறோமா? ஆண்டவர் நம்ம தேடுறோமா? ஆண்டவரை தேடும் பொழுது தான் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக. இப்போ பாருங்கள், இப்போ சொல்கிறாரு நகோமி, உங்களுக்கு வசனம் சம்பவம்லாம் தெரிஞ்சனால அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக நான் போகிறேன். இப்போ சாப்பாடு கிடைக்குதுன்னு சொன்ன என்ன பண்ணிட்டாங்க? இங்கிருந்து எங்கே போகிறாங்க அவங்க? நீங்கள் ஒரு யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகிகள் இந்த கூடாரத்தில் போய் சாப்பிடுவாங்க, அப்புறம் அந்த கூடாரத்தில் போய் சாப்பிடுவாங்க, அப்புறம் இந்த கூடாரத்தில் போய் ஒவ்வொரு கூடாரமாக மாற்றி மாற்றி எங்கே சாப்பாடு கிடைக்குதோ மாற்றி மாற்றி சாப்பிட்றாங்க. நல்ல வயிறு நம்மளுக்கு சொல்கிறான், நாம் செய்கிற காரியம் தவறு, நாம் செய்வது நல்லது. சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன வருது? ஒரு புத்தி வருது, இப்படி நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு. இப்போ சாப்பாடு வருது அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்கிறான், நம்ம திரும்ப எங்கே போவோம்? நம்ம பெத்லேகேமுக்கு போவோம். வாழ்க்கையில் முக்கியமான காரியம் என்னென்னா, எவ்வளோ தூரம் நீங்கள் மோவாவில் போய் தங்கினாலும் சரி, எப்படியாவது பெத்லேகேமுக்கு திரும்பிடணும். ஆமென். வாழ்க்கையில் எந்த தூரம் நீங்கள் தள்ளி போயிட்டாலும், எவ்வளோ தூரம் அப்பாவை விட்டு போயிட்டாலும், மனசில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். கெட்ட குமாரனா போல நான் திரும்ப எழுந்து என் தகப்பன் வீட்டிற்கு நான் போவேன். உலகத்தில் ஆதரவு கொஞ்ச நேரம் தான். மோவாவை பார்த்து செழிப்பாக இருந்துச்சு. பெத்லெகேம் ட்ரையாக இருக்கும்போது மோவாவை பார்க்கும்போது செழிப்பாக இருந்துச்சு. ஆனால் பெத்லெகேம் தான் நிலைவரமான ஆசீர்வாதமாய் காணப்பட்டதே ஒழிய மோவாப் நிலைவரமான ஆசீர்வாதமாய் காணப்படலை. They determined to turn back or to go back to Bethlehem.
நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு கூட சொல்கிறேன், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சம்டைம்ஸ் யூ மே பி இன் அ ட்ரை பிளேஸ் ஆர் இன் அ கர்ஸ்ட் பிளேஸ். மோவாப் சபிக்கப்பட்ட இடம். நீங்கள் ஒரு சாபத்துக்குள்ள, ஒரு நஷ்டத்திற்குள்ள, ஒரு தரித்திரத்திற்குள்ள, ஒரு வீணடிப்புக்குள்ள போயிருந்தீங்கன்னா இப்போ தீர்மானம் பண்ணுங்க, நான் திரும்ப பெத்லகேமுக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. ஏன் பெத்லகேம், ஏன் அப்பத்தின் வீடு அப்படின்னா, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். ஏன் இயேசு பெத்லகேமில் பிறந்தார்? எருசலேம் பெரிய ஊர், இஸ்ரேல் நிறைய இடங்கள்லாம் இருக்குது. கலிலேயாவில் பிறந்திருக்கலாம், பெத்தனியில் பிறந்திருக்கலாம், பெத்சாயிதாவில் பிறந்திருக்கலாம், இல்லை எருசலேம் மாநகர் அங்கே பிறந்திருக்கலாம். ஏன் அங்கே பிறகாமல் பெத்லகேமில் இயேசு பிறந்தார்? சொல்லுங்கப்பா. ஹலோ, பெத்லகேமில் இயேசு பிறக்கணும். சரி, நேரத்தை வீணடிக்க விடியல. இயேசு வந்து வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்போ இட்லி சாப்பிடணும், தோசை சாப்பிடணும், எங்கே போனால் தான் கிடைக்கும்? ஹோட்டலில். இட்லி சாப்பிடணும், தோசை சாப்பிடணும், சலூன் கடைக்கு போனால். அப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு? ஏன்னா அவருடைய வீடு, அப்பத்தின் வீடு பெத்லகேம் அவருடைய வீடாக இருக்குது. அவர் அங்கே தான் இருப்பார். வேற எங்கே என்ன செய்யாதீங்க, நம்ம தேட வேண்டாம். இப்போ திரும்ப அந்த வீட்டுக்கு நாங்கள் திரும்பி போகணும்னு தீர்மானிக்கும் பொழுது நகோமி சொல்கிறா, 2 மருமகளையும் பார்த்து சொல்கிறாமா, நீங்கள் 2 பேரும் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போங்க. இனிமேல் என் கூட நீங்கள் வந்து வாழ்க்கை பிறகு ஒன்றுமே எனக்கு கிடையாது அப்படி சொல்ல. ஒரு அம்மா சொல்கிறான் போக மாட்டேன்னு முதல்ல என்ன சொல்கிறாங்க, போக. அப்புறம் அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுதுட்டு போயிட்டாங்க. இன்னொரு ரூத்து மாத்திரம் சொல்கிறா, அவளை விடாமல் பற்றி கொண்ட. என்ன செஞ்சாங்களாமா? விடாமல். இங்கிலீஷில் ஷி கிளங் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த கிளங் அப்படின்ற கிளிங் என்ற வேர்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கணவன் மனைவி கல்யாணம் முடித்து கூட்டிகிட்டு போகும்போது எப்படி பிடிச்சிருப்பாங்க? பார்த்தது இல்லைல்ல, உங்களுக்கு கல்யாணம் நல்லா தெரியாது உங்களுக்கு. தம்பி யுவராஜா, எப்படி பிடிச்சிருப்பாங்க? இப்படி. இப்போ நான் இழுத்தா இவர் என் கூட வந்தாகணும், இவர் இழுத்தா இது ரெண்டையும் இழுடாடி என்ன பண்ண முடியாது. இதான் கிளிங். அப்படின்னா இவரை விட்டு நான் போக முடியாது, அவரை விட்டு நீ நினச்சாலும் போக முடியாது. இதான் கிளிங். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேங்க்ஸ்மா, ஈர துணி இருக்குது பார்த்தீங்களா, ஈர துணியை உடம்புல போட்டிங்கன்னா டக்குன்னு ஒட்டிக்கும். எப்படி ஒட்டிக்கும்? ஈர துணியை. இப்போ நீங்கள் பேண்டேஜ்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா, ஆயின்மெண்ட்லாம் போடும்போது, அதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது, காஸ்லாம் கட்டும்போது ஸ்ப்ரே பண்ணி சுற்றுனாங்கன்னா உடனே என்ன பண்ணி டக்குன்னு பிடிச்சிக்கும். அப்படி பிடிக்கக்கூடியது தான் கிளிங்காமா. அப்படின்னா ஒருவரை ஒரு மாமியார் எப்படி பிடிச்சாராமா, பிடிச்சாலும் உடும்பு பிடி, இரும்பு பிடி, விட்டு போகாத பிடிக்க பிடிச்சாங்களாமா. ஆண்டவர் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, பிடிச்சா நீங்களும் என்னை விட மாட்டீங்க, நானும் உங்களை விட மாட்டீங்க. அங்கே யாக்கோபு போராடுறான் தேவனுடைய சமூகத்தில். ரெசில் அப்படின்னு சொல்லி போடப்பட்ட வார்த்தை. அப்படின்னா மல்யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் கட்டி பிடிச்சி தான் இது பண்ணுவாங்க, ஒருத்தர் தப்பிக்கவே முடியாது. அப்போ தேவனை விடாமல் பற்றி கொண்டா, மாமியார் விடாமல் பற்றி கொண்டு சொல்கிறான், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீங்கள் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன், நீங்கள் எங்கே தொழுதுகொள்ள அங்கே தான் தொழுவேன். நீங்கள் சாகிறத தவிர வேறு எதையுமே, மரணமே அன்றி ஒன்றும் நம்மை பிரிப்பது இல்லை, இதை தவிர வேற எதுவும் பேசாது. ஆண்டவரை பற்றி எதுவுமே தெரியாது. ஏபிசிடி இவளுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் சொல்கிறா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஷீ லெட் ஹர் ஹீகோ டு கோ. நிறைய பேர் என்ன, எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா, நான் இந்த மாதிரி சொல்கிறேன். இல்லைங்க, உங்க கூட வந்தாச்சு, வாழ்வோ சாவோ, இனி பிரச்சனை இல்லை. உங்கள் கூட தான் என்ன செய்வேன், நான் வருவேன். உங்கள் கூட தான் நான் என்ன செய்வேன், நான் இருப்பேன். ஒருவேளை கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை கடவுள் விசுவாசி உறவாக இருக்கலாம், ஏதோ வாட் எவர் இட் மே பி. என்னைக்கு நம்ம பிடிச்சோமோ கடைசி வரைக்கும் அங்கே போக மட்டும் கர்த்தர் அதற்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். வசனம் வாசிங்க பார்க்கலாம். 9ஆம் வசனம் வாசிங்க. 1:9. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, போதுமா, சத்தமிட்டு அழுது. எப்படி அழுதாங்களாமா? ஃபர்ஸ்ட் சாப்டர் வீப்பிங். தேவ சமூகத்தில் எந்த ஒரு மனுஷன் கண்ணீர் வடிக்கிறானோ அந்த கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்கிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார்.
தாவீது சொல்றாரு, என்னோட கண்ணீர் உமது கணக்கில் அல்லவோ இருக்கிறது, அவைகளை உம்முடைய துருத்தியில் என்ன பண்ணுறீங்க, வச்சிருக்கிறீங்க. மெஷர்டு இன் வயல்ஸ். இஸ்ரவேல் மக்களோட வீட்டில் ஒரு மரணம் அப்படி நடந்தால் யாராச்சும் உள்ளே போகும்பொழுது ஒரு சின்ன ஒரு வயல் வச்சுருப்பாங்க, கண்ணாடி குப்பி, அப்புறம் ஒரு பஞ்சு மாதிரி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா யாரெல்லாம் போய் அழுகிறாங்களோ அழுதோன்னா அந்த கண்ணீர் வரும்பொழுது அந்த தண்ணீர் எடுத்து அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுருப்பாங்களாம். ஒரு நம்ம ஊரில் 40ஆம் நாள் 16ஆம் நாள் காரியம் 8ஆம் நாள் காரியம்னு வரும்போது இந்த பாட்டில் காய்ப்பாங்களாமா. நீ சாவுக்கு வந்தீங்களா? வந்தம்மா, நான் அழுத மாதிரி எவ்வளோ அழுதுருக்க பாரு. இப்போ நம்மள அந்த கிளிசரின் வாங்கி போட்டு அன்னைக்கு கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு போயிடும். ஆமாம், அதுதான் தாவீது சொல்கிறான், என்னுடைய கண்ணீர் உம்முடைய கணக்கில் அல்லவோ துருத்தியில் வச்சிருக்கு. இட் ஹஸ் பின் மெஷர்ட். அப்படின்னா நீங்கள் சிந்துற சின்ன ஒரு சொட்டு கண்ணீரை கூட கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம சில வேளையில் சில காரியத்தில் கண்ணீர் வெளியே சிந்த முடியாது. என்ன சொல்கிறாரு, உலகத்தில் சொல்லுவான், சிரிக்கிற பொண்ணை நம்பாத, அழுகிற ஆணை நம்பாத. அவனுக்கு வயிற்று வலி வந்தால் அவனுக்கு தான் தெரியும் வேதனை. அப்படி தானே? தலைவலியும் வயிற்று வலியும் மற்றவங்க சொல்லுவாங்க அழுகாதீங்க அப்படின்னா அழக முடியாது. மறைமுகமாக என்ன செய்யணும், அழுது தான் ஆகணும். அது ஊழியக்காரன் தான் ரொம்ப கஷ்டம். அவங்க யார்ட்டையும் அழுவே முடியாது. ஏன்னா இருக்கிற அழுகையெல்லாம் அவங்க தான் வாங்கிட்டே இருக்கணும், லோட் பண்ணிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு பிரச்சனை, காலையில் கத்தி குத்து, காது குத்து, கர்மாதி, கல்யாணம், ஆடி மாதிரி வந்துகிட்டே இருக்கிறோம். எல்லா பாரத்தையும் என்ன செய்யணும், அவங்க சுமந்துட்டே இருக்கணும். அப்போ இந்த கண்ணீரை நாம் செந்தும் போது கர்த்தர் கணக்கில் வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, தேவன் தாமே உங்கள் முகங்கள் உள்ள கண்ணீரை யாவையும் கர்த்தர் துடைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் தாவீது சொல்கிறான், படுக்கையில் நான் யோசிக்கிறேன், ராஜாமங்களில் என் தலையணையை நான் கண்ணீரினால் என்ன செய்கிறேன், நான் ராஜாவே அழுதுருக்கிறாருங்க. யார் அழுதுருக்கிறா? அது பாருங்க, நான் அதில் என்ன யோசிப்பேன்னா, கண்ணீரை தலையணையாக நினைக்கிறாராமா. இப்படி அழுதோம்னா நினைக்கிறது கஷ்டம். குப்புறப்படுத்திட்டு அழுதுருக்கிறார். யாருக்குமே அழுகிறது என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. தலைவானையில் ஈரமாக இருக்கு. அப்போ அவர் அழுகிறது எவனுக்கு தெரியக்கூடாது, யாரும் பார்த்துக்கூடாது, இப்படி மூடிட்டு அழுதுருப்பார் படுத்துட்டு. அப்போ அந்த கண்ணீர், அந்த தண்ணீர் தலையணையெல்லாம் நினைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்தும் பொழுது அதற்கான பலனை கர்த்தர் கொடுக்கிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. தற்செயல் சொல்லுங்க, தற்செயல் அப்படின்றதே ஆண்டோட இதில் கிடையாது. இது கிடையாது. நத்திங் இஸ் ஆக்சிடென்ட், எவ்ரிதிங் இஸ் இன்சிடென்ட். இட்ஸ் ப்ரீ பிளான், இட்ஸ் ப்ரீ டிட்டர்மைன். ஆமென், ஹல்லேலூயா. தற்செயல். இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன்னா இது ஆக்சிடென்ட் கிடையாது. இது என்னது, இது இன்சிடென்ட். நேற்று சாயங்காலம் 6 மணி 8 மணி வரைக்கும் பிளான். அவர் கூட கேட்டார், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நாளைக்கு போகிறதுக்குலாம் பேசிட்டு இருந்தோம். அது வரைக்கும் நான் நினச்சேன் அங்கே தான் போவேன்ட்டு. 8 மணிக்கு தான் திடீர்னு நின்று பூகம்பம், ஒரு பெண் புயலாகி வந்து கூப்பிட்டது வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அது அப்படியே நான் நினச்சேன், இதுதான் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் பாருங்களேன். இது நடந்தது வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் தற்செயல் அல்ல, எல்லாம் தேவ செயல். எல்லாம் தேவ செயல். சொல்லுங்க, எல்லாம் தேவ செயல். அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் கிடையாது, சகலமும். சொல்லுங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இவ்வளவுதானா? சகலமும். நீ எவ்வளோ லென்த்தாக கொண்டு போறீங்களோ அதுக்குள்ளே எல்லாம் வந்து ஃபில் ஆயிரும். நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இப்போ போன நிலம் பார்த்தீங்கன்னா தற்செயலாக அந்த இடம் போவாசனுடைய இடம், சொந்தக்கார இடம், தெரிஞ்சவங்க இடம், தற்செயல். இன்னொன்று வசனம் நீங்கள் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்கன்னா, வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில். எப்போ போனாங்களாமா? வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில். 2 விதமான அறுவடை நடக்கும். ஒன்று வந்து வார்கோதுமை, அப்புறம் கோதுமை. அப்படின்னா இவ எதை பொறுக்க போறா அப்படின்னா, she went to glean the first product. அப்படின்னா முதன்மையானதை எடுக்கும்படி போனாலாமா. முதல் அறுவடை என்ன அறுவடை? பொறுக்கிறதா பொறுக்கிற முதல் அறுவடையாக பொறுக்கு.
பொறுக்கி என்ன பண்ண, சரி பொறுக்கிறதா பொறுக்கிற, எதை பொறுக்கணுமாமா, முதல் அறுவடை. இவ போய் பொறுக்கிறா பாருங்க, சொல்ற வேற இது இல்லைங்க, அவ எடுக்க போனதே ஃபர்ஸ்ட் தான். இவ போய் செய்கிற சாதாரண வேலை தான், கீழே விழுந்து எடுக்கிறத பொறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதுலேயும் பெஸ்ட்டை தான் கர்த்தர் கொடுக்கிற ஆண்டவராக இருந்தார். நீங்கள் செய்கிற ஒர்க்கு, நீங்கள் செய்கிற வேலை சாதாரண வேலையாக இருந்தாலும் அதோட ரிவார்டை வந்து கர்த்தர் பெஸ்ட்டாக கொடுக்கிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். போறா எடுக்கிறா, ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, போவாஸ் பார்த்து கேட்குறா, யார் இந்த பெண்ணு? அவள் பேர் ரூத்துங்க. ரூத்தனை நாங்கள் ஃப்ரெண்டுங்க. அப்படியே நம்ம ஃப்ரெண்டு? ஆமாங்க. எப்போ வந்தா? இன்னைக்கு தான் வந்தா. பொறுக்கலன்னு பார்த்தா பரவாயில்ல, நல்ல பிள்ளையா இருக்கிறாள். சரி நீ என்ன செய்யுங்க, அவள் கொஞ்சம் கீழே விழுகிறதை பொறுக்கி கொள்ளும்படிக்கு அரிகளில் சிலதை சிந்த விடுங்கள். எந்த முதலாளியும் எந்த எஜமானும் வேலைக்காரனை பார்த்துட்டு, தம்பி நீ உட்காரு, நீ வந்து சைக்கிளில் போறிய கஷ்டப்படாதுப்பா, என் கார் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்களா? நம்மளை வந்து எந்த லெவலில் வைக்கணும் அந்த லெவலில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவன் முதலாளி, நம்ம தொழிலாளி. இவளுக்கு கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணினார். ஒர்க் ஸ்பாட்டில் தேவன், காட் கிவ்ஸ் ஃபேவர். நீங்கள் செய்கிற வேலையில் தேவன் உங்களுக்கு தயவை கட்டளையிடுகிற ஆண்டவராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து கை கொடு சொல்லுங்கள், நீங்கள் எது செய்கிறீங்களோ அதில் தயவு வரும். நீங்கள் எது செய்கிறீங்களோ உங்கள் ஆஃபீஸில் தயவு வரும். ஆமேன். நீங்கள் உங்கள் முதலாளி உங்களுக்கு தயவு கொடுக்க பண்ணுவார். சொல்கிறார் எப்படிப்பட்ட தயவு அப்படின்னா, அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அரிகளில் சிலதை சிந்த விடுங்க, கீழே போட அப்படின்றான். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஏன் போவாஸ் அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அதை அழுத்தி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரி அறுக்கிறதுல கதிர் வெட்டுறதில் யூதர்களை போல கில்லாடி எவனுமே கிடையாதாமா. வெட்டினானா ஒரு கதிர் கூட கீழே விழுகாதாமா. ஹலோ, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இஸ்ரேலைட்ஸ் பார்த்தீங்கன்னா எதையுமே எந்த ரிசோர்ஸையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. லெட் இட் பி வாட்டர். நீங்கள் இஸ்ரேல் போனவங்களாம் தெரியும், தண்ணி வந்து இப்போ தான் இந்த சென்சாரில் இங்கே வந்துருக்கு. அவன்லாம் அந்த காலத்தில் வச்சுட்டான். 20 வருஷத்துக்கு முன்னாடி, நான் எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி கையை நீட்டினா தான் தண்ணி வரும். கையை எடுத்தால் தண்ணி கட் ஆயிரும். நடந்தீங்கன்னா லைட் எரியும். அந்த இடத்த கிராஸ் பண்ணினா லைட்டு ஆஃப் ஆயிரும். சொட்டு நீர் பாசனம். என்ன பாசனம்? ஆமாம், நம்மால் சிறுநீர் பாசனம்னார் ஒருத்தர். எத்தனை சொட்டு நீர் பாசனம் அவன் தான் கண்டுபிடிச்சான். ஆமாம், ட்ரிப் இரிகேஷன். அப்போ தண்ணி வந்து, ஆமாம் அதெல்லாம் யோசிக்காதீங்க, அவர் பேசுங்க, நீ கவனிங்க. உடனே ஆராய்ச்சிக்கு போயிட்டாங்க யாருன்னு. என்ன நான் மறந்துட போகிற பிரசங்கத்தை. ரைட், இப்போ எல்லாமே அவன் தான் ரொம்ப வந்து கன்ஸ்டன்ட். இதில் வேஸ்டேஜ் வரக்கூடாது, இது நஷ்டம் உண்டாக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. இப்போ சொல்கிறான், டேய் நீ பயங்கரமான ஆள்றா, நீ எச்சி கையில் என்ன செய்ய மாட்டேன், நீ காக்கா ஓட்ட மாட்டேன். ஆகையால் என்ன செய்ய, கொஞ்சம் அவங்களுக்கு என்ன செய்ய, நீ சிந்த வீடு. ரொம்ப சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தினதை பொறுக்கினாலாமா. என்ன பொறுக்கினாலாமா? சிந்தினதை பொறுக்கினதே ஒருபடியாமா. ஹலோ, அவர் சிந்தினதை கொஞ்சம் தான் கீழே விழுந்து பொறுக்கினால ஒரு நாளைக்கு என்ன தேவையோ அதை ஃபுல்லாக கர்த்தர் கொடுக்கிற ஆண்டவராகும். உங்கள் ஒர்க் பிளேஸில் நீங்கள் செய்கிற வேலையில் சின்ன வேலையோ பெரிய வேலையோ, நீங்கள் அதாவது நான் என்ன யோசிச்சேன்னா, கீழே பொறுக்கிறவங்க என்ன செய்வாங்க, எப்படி பொறுக்கியிருப்பாங்க, குனிஞ்சுதான் பொறுக்க, நின்றுட்டு பொறுக்க முடியாது. இப்போ நம்ம காலத்து ஆட்கள்லாம் வந்து கூட்டுறது கூட அப்படி தான் கூட்டுவாங்க, எப்படி அப்படி. ஏன்னா குனிஞ்சு நிம்மறது. ஆமாம், கட்டவர்கள் நிறைய பேர் பார்த்ததே கிடையாது. எங்களை நாங்கள் தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம்னு சொல்லி ஒருத்தன் பாடினாடி. என்னைக்காச்சும் கட்டவரில் பார்த்துருக்கேன் கேட்டேன். முன்னாடி வந்து மத்திய பிரதேசம் நிற்கிது, ஒரு நாளும் கட்டவரில் பார்க்க முடியும். அதை பாடுறது, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எங்கே தாழ்த்துறது? இதுக்கு மேலே காலை கட்டவரிலே பார்த்து கிடையாது. உன் கட்டவரிலே நீ இது வரைக்கும் நீ பார்த்தது கிடையாது. இவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறா, குனிந்து நிமிந்து ஒர்க் பண்ணுறா. போவாஸ் சொல்கிறா, போவாஸ் விசாரிக்கும் பொழுது போவாஸ் சொல்கிறான் பாருங்க, உன்னை குறித்து எல்லாமே எனக்கு தெரியும், நீ யாருன்றதை நான் கேட்டுக்கிட்டேன், நீ உன்னை பற்றி ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டாம், நீ வேலைக்கு சேரும் போது எப்படி ரெஸ்யூமை பார்த்து உன்னோட ப்ரொஃபைலை பார்த்து செலக்ட் பண்ணுறாங்களோ, உன் ப்ரொஃபைலை நீ பார்த்துருக்கியோ பார்க்கலையோ, உன்னோட ரெஸ்யூமை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இவளுக்கு வந்து போன இடம் புதுசு, யாரும் தெரியாது. ஆனால் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறார்.
நம்ம பரம போவாசும் நம்மை குறித்து எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிற ஆண்டவர், உன்னை குறித்து எல்லாமே எனக்கு சொல்லப்பட்டது. ஆமென். ரொம்ப சொல்லணும் நம்ம ஊர் பாஷையில், இந்த அம்மா வேலைக்கு சேர்ந்தோன்னே எவனை போய் போட்டு கொடுத்துட்டான். இது யார் தெரியுமா? இது நகோமியோட மருமக. அப்படி யார் இங்கே இருந்தாங்களே, மக்லோன் கிளியோன், அதில் ஒருத்தவங்க ஒய்ஃபு. அங்கே போவாவுக்கு போனாங்களே, அங்கே 10 வருஷத்தில் எல்லாமே ஓட்டாண்டி ஆகிட்டாங்க, ஒன்றுமே இல்லை, எல்லாம் இழந்துட்டாங்க. இப்போ இங்கே வந்திருக்கிறாங்க, எங்கிட்ட கேட்டாங்க கதிர் பொறுக்கிட்டான்னு கேட்டாங்க. நீங்கள் உங்களை குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்களை குறித்து சொல்லுவதற்கு யாரோ ஒரு இருக்கிறார், அல்லது ஆவியானவர் இருக்கிறார். நான் அநேக வேளையில் யோசிப்பது என்னென்னா, நமக்காக ஜெபிக்கிற ஒருவர் எங்கேயோ இருக்கிறாங்க. டான்மனோட ஒரு சாங், சம்படி இஸ் ப்ரேயிங் ஃபார் மீ, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் அடிக்கடி யோசிப்பேன். அவர் சொன்ன என் மனசில் யாராச்சும் நமக்காக ஜெபம் பண்ணுவாங்களா? உங்களுக்காக ஜெபிக்கிறவள் எங்கோ ஒரு இடத்துல இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. நான் அநேக ஊழியக்காரர்களுக்கான ஜெபம், எப்போ ஜெபம் பண்ணாலும் பேர் சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். நான் எனக்கு ஒருத்தர் சொன்னேன், ஆனால் உங்களுக்காக 72 பாயிண்ட் எழுதி ஜெபம் பண்ணேன்னா, எனக்கு மீறி போனால் 4 பாயிண்ட் கூட வராது. ஆனால் அவன் சொன்னான், உங்களுக்காக 72 பாயிண்ட் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன. அப்படின்னா எனக்காக ஜெபிக்கிற இருக்கிறார்கள், உங்களுக்காக எங்கேயோ ஜெபிக்கிற ஒருவர்கள் இருக்கிறார்கள். உங்களை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு போவாசுக்கு அது அறிவிக்கப்பட்டது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டம் வரும்போது, எப்பொழுதுமே பெத்லகேமுக்கு ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு திரும்பி வரணும். கொஞ்சம் கடினத்தை, கொஞ்சம் உழைப்பை, இன்னொன்று சொல்லப்போனால் மாமியார் தான் சொல்லி அனுப்புகிறாங்க, இங்கே இருக்காதம்மா, என்ன செய்கிற நீ போ, உனக்கு ஆசீர்வாதம் வரணும்னா மாமியார் சொல்கிறத நீயே. சவுண்டே காணோம், பயங்கரமான ஆளாக இருக்கிறீங்களே. பைபிளில் நான் சொல்கிறேன், நான் உங்களை யாரையும் சொல்ல, அவங்க போ அப்படின்னு சொல்லி யார் தான் அனுப்புகிறா? அவங்க. நான் இதை ஒரு இடத்துல சொன்னேன், பைபிளில் தான் இப்படிப்பட்ட மாமியாரும் மருமகளும் பைபிளில் மாத்திரம்தான் இருக்கிறாங்க. கதாபாத்திரம் அங்கே தான் இருக்குது, அதனால தான் ஹிஸ்ட்ரியாக இருக்குது அது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த போய் கடின வேலை செய்து அங்கே சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. மாமியார், எங்கம்மா போனேன்? இன்றைக்கி நான் போன ஒருத்தருடைய வயல் போவாஸுடைய வயல். அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ திரும்பி என்ன தெரியுமா செய்யணும்? வேற எங்கேயும் போகாத. போவாசு சொல்கிறாரு, நீ வேற எங்கேயும் நீ என்ன செய்யாத, நீ போகாத, நீ இங்கேயே என்ன செய்ய, நீயே தங்கியிரு, இங்கேயே உன் தாகம் தீர்க்க தண்ணி நீயே குடிச்சுக்கோ, இந்த வயலை விட்டு என்ன செய்யாத, நீ வேற வயலுக்கு நீ. மாமியாரும் சொல்கிறாங்க, போவாசு சொல்கிறாங்க. அப்படின்னா பெரியோர் பேச்சு கேட்டு சொற்கேட்டு நடக்கணும். அநேக வேளையில் நம்முடைய பீத்தல் இருக்குது பார்த்தீங்களா? நகோமி சொல்கிறான், நான் நிறைவுள்ளவனாக இருந்தேன், இப்பொழுது நிறைவுள்ளவளாக இருந்தேன் இல்லை, பேசாமல் இருந்திருக்கணும்ல. நாங்கள் எங்கே இருந்தோம்? பெத்லகேமில். நிறைவுள்ளவனாக எல்லாம் இருக்கும்போது எப்படி இருந்திருக்கணும்? நீயே SHUT பண்ணிட்டு இருந்திருக்கணும். என்ன பண்ணிட்டு இருந்திருக்கணும்? ஆமாம். எதுக்கு நிறைவாக இருக்கும்போது நீங்கள் போகிற? அநேக வேளையில் நம்ம அறியாமல் சில பீத்தல்கள், சில பெருமைகள் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. தேவன் பாருங்க, எதுக்கும் எழுத்து நிற்பதில்லை. பெருமை உள்ளவனுக்கு தான் தேவன் எழுத்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு. நாங்கள் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், என்ன நிறைவுள்ள? அங்கேயே சோத்துக்கு இல்லாமல் தான் நீ மோவாவுக்கு நீ போன, அங்கேயே சாப்பிட்டீங்க. இந்த இஸ்ரேல் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொமட்டி காய்களையும் அங்கே பேய் கொமட்டியும் எல்லாத்தையும் சாப்பிட்டோம். டே, அங்கே அடித்த அடி, ரத்தம் தண்ணியில் கலந்து போகிற அளவுக்கு மிதின்னு மிதித்தான். என்ன மண்ணை மிதிச்சு. ஆனால் பேசுகிறோம், நாங்கள் எங்களுக்கு இறைச்சி பாத்திரத்தில் நாங்கள் சாப்பிட்டோம். எங்கே சாப்பிட்ட? ஒரு வேளை சோத்துக்கே உனக்கு அங்கே டிங்கி அடிச்சு இருந்துச்சு. ஆனால் பேசுறது சில வேளை பெருமையான சில பீற்றல்கள், சில பேச்சுக்களும் சில பெருமை வறுமையை தரும். என்ன வரும்? அருமையாக இருக்குல்ல? ஆமாம். அப்போ இவ சொல்கிறா, நான் நிறைவுள்ளவனாக இருந்தேன், நிறைவுள்ளவனாக இருந்து இப்போ எப்படி போயிட்டேன்? நான் நிறைவுள்ளவனாக இருந்தேன், நீ அங்கேயே பேசாமல் இருந்திருக்கணும், எதுக்கு நீ வெளியே போய் நீ சொல்கிற? இப்போ ஒர்க்கிங் பிளேஸில் அந்த நிறைவை, அந்த குறைவை தேவன் நிறைவாக்குற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். சின்ன உழைப்பு தான், சின்ன பிரயாசம்தான் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். 3வது வாசிங்க. முதல்ல என்ன பார்த்தோம்? வீப்பிங். 2வது ஒர்க்கிங். 2 ஸ்தோத்திரம். 3:13 வாசிங்கம்மா.
ராத்திரிக்கு தங்கியிரு, ஆ. நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தான் ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். ராத்திரியில் தங்கியிரு. சொல்லுங்க, தங்கியிரு. வெயிட் 18 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. காத்திரு. சொல்லுங்க, காத்திரு, தங்கியிரு, பொறுத்திரு. சொல்லுங்க, காத்திரு, தங்கியிரு, பொறுத்திரு. சில காரிய மாறுதல் வரணும் அப்படின்னா we have to wait. சில காரிய மாறுதல் வரணும், கொஞ்சம் பொறுமை என்ன செய்யணும், நம்ம கடைபிடிக்கணும். சில தேவன் சில செயல்பாட்டுகளை கர்த்தர் நமக்கென்று செய்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியடை கர்த்தர் வச்சிருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தினாரோ, யாரெல்லாம் ஆண்டவர் மகிமைப்படுத்தினாரோ எல்லாருக்கும் ஒரு வெயிட்டிங். ஆபிரகாமுக்கு 25 இயர்ஸ் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு, யோசேப்புக்கு 18 ஆண்டுகள். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாங்க, சில சமயத்தில் சிலர் சொல்கிறாங்க 3.5 வருஷம் காத்திருந்தாங்க. தாவீதுக்கு 40 வருஷம் காத்திருந்தாராம் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டது பிறகு ராஜாங்கத்தை பிடிப்பதற்கு. அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே என்ன வச்சிருக்காரு ஆண்டவர், ஒரு வெயிட்டிங் டைம். இந்த வெயிட்டிங் டைம் எதற்கு அப்படின்னா, இந்த வெயிட்டிங் டைம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வேலையை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். வெளியே தெரியாது. என்ன தெரியாது? வெளியே தெரியாது. உள்ளுக்குள்ள கர்த்தர் வேலை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். வெளியே நம்ம யோசிப்போம், வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோமே. இல்லை, உள்ள வேலை செய்யுது. கோழி முட்டை கரு உண்டாகும் பொழுது, அடகாக்கும் பொழுது வெளியே பார்த்தா முட்டையோடு தெரிஞ்சது, முட்டையோடு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள ஆண்டவர் அதுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. மஞ்சள் கலர் அடிச்சுட்டு. என்ன கலர் அடிச்சுட்டு இருக்கிறாரு? எல்லோ பெயிண்டிங் நடந்துட்டு இருக்குது. ஸ்ட்ரக்சரல் ஒர்க், ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கால் உண்டாக்கிட்டு இருக்குது. ஆமேன். கண்ணு லைட்டு, எலக்ட்ரிசிட்டி, கண்ணு பார்க்கு உருவாக்கிட்டு இருக்காரு. வெளியே பார்த்தா வெள்ளையா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் தெரியுது. 21 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. உள்ளுக்குள்ள இருந்து அந்த கோழி குஞ்சு வரும் பொழுது வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ ஆப்பாயெல்லாம் ஆம்லெட்டா அவிச்ச முட்டையா போயிருக்க வேண்டிய நான் இப்ப அழகா நல்ல கலர்ஃபுல்லா பார்க்கக்கூடியவனாய், பறக்கக்கூடியவனாய், நடக்கக்கூடியவனாய் கர்த்தர் மாற்றிருக்கார். அப்படின்னா அந்த காலங்களில் வெயிட் பண்ணதினால தான் இப்படி அழகாக தேவன் மாற்றி வைத்திருக்கிறார். உங்க வெயிட்டிங் பீரியட், பாஸ் அடிக்க சொல்ல, வெயிட்டிங் பீரியட் இஸ் நாட் எ வேஸ்டிங் பீரியட். என்ன பீரியட் கிடையாது. ஆனால் நமக்கு காத்திருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். போவாஸ் சொல்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. என்ன செய்யறாங்க? வெயிட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா, வெயிட்டிங் அப்படின்னா தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிற கழுகு போல புது பலன் அடைந்து எழும்புவார்கள். நீங்க இப்போ வசனம் வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லி இருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். நீ போர்த்தி கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றால் அவள் அதை பிடித்தபோது அவன் அதிலே 6 படி வார்த்தை. எத்தனை படி? நல்லா கவனிங்க. போய் பொறுக்கணும். என்ன பண்ணா? போய் எத்தனை படி எடுத்தா? போய் பொறுக்கனா 1 படி. போய் பாதத்தில் இருந்தா எது நமக்கு ஈஸி? வேலை செஞ்சு 1 படி வாங்கிறதா, அவர் பாதத்தில் உட்காந்து 6 படி வாங்கிறதா? ஹலோ, அவ பாதத்தில் அமர்ந்துச்சுன்னா 6 நாள் வேலைக்கு என்ன கூலியோ அந்த கூலி வந்துடும். ஆனால் நீ போய் ஆஃபீஸில், கம்பெனியில், உழைப்பில் 1 நாள் ஃபுல்லாக நீ பொறுக்கி வேலை செஞ்சாலும் 1 படி தான் எடுக்க முடியும். ஆனால் இங்கே சும்மா ஒரு பாத்தில் படுத்து அவர் போர்வையால் மூடுறாரு. பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ப்ரொடெக்ஷன், இட் இஸ் இஸ் பிரசன்ஸ், இட் இஸ் இஸ் ப்ராமிஸ். அவருடைய ஆசீர்வாதம். அந்த போர்வையை மூடு சொல்ல முடியல. பாதத்தில் இருக்கும் பொழுது, பிரசன்னத்துக்குள்ள இருக்கும் பொழுது நீங்கள் நினைக்காத, அளவிட முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதான் ஆண்டவர் சமூகத்தில் 1 நாள் 1000 வருஷத்துக்கு சமமாமா. 1 நாள் எத்தனை வருஷத்துக்கு சமம்? 1000 வருஷம் தேவ சமூகத்தில். அப்படின்னா 1 நாள் நீங்க 1000 நாளுக்கு சமம். அப்படின்னா 1 நாள் நீங்க இருந்தீங்கன்னா 1000 நாளுக்கு வேலை செஞ்சு கிடைக்கக்கூடிய பலனை தேவனுடைய 1 நாள் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
இஸ்ரவேல் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 பண்டிகைகள், 3 பிரதான பண்டிகைகள், பெந்தேகோஸ்தே பண்டிகை, பஸ்கா பண்டிகை, இப்படி 3 பண்டிகைகளுக்கு வந்து அவங்க வெளியூர்லேருந்து பல நாடுகள்லேருந்து வருவாங்களாமா. எல்லாம் பிஸ்னஸ் பீப்புள் வேற ஊர்ல இருந்து வந்தாங்க. அப்படின்னா 3 மாதம் 2 மாதம் அப்படி வந்துட்டு போகிறதுல 6 மாதம் ஓடிடுமாமா. 6 மாதம் கடையே திறக்கிற கிடையாது, 6 மாதம் வியாபாரமே கிடையாது. ஆனால் இந்த 6 மாதம் அங்கேருந்து வியாபாரம் பண்ணுறான் பார்த்தீங்களா, எந்த 6 மாதம் வேலை செய்யலையோ அதுக்கும் அடுத்த வருஷத்துக்கு சேர்ந்து ஒரே 6 மாதம் சம்பாரிச்சிருவாங்களாமா. அப்போ அவருடைய பிரசன்னம் அவரை நாடி தேடி ஆண்டவர் சமூகத்தில் கிடக்கும் பொழுது அவருடைய பாதத்தில் கிடந்தா, அவர் பாதத்தில் இருந்தா மொத்தமாக கர்த்தர் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அப்போ பிரசனத்திற்குள்ள வருகிறவங்களுக்கு கொஞ்சம் அல்ல நிறைவாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உலக மனுஷன் கிள்ளி கொடுப்பான், என்ன ஆண்டவர் அள்ளி கொடுப்பார். ஆமாம், கொடுத்து கொடுத்து புரட்சி செய்த புரட்சி தலைவரை காட்டிலும் இரத்தத்தையே சிந்தி புரட்சி பண்ண புரட்சி தலைவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதே அப்படி கோணையாக சிரிக்கணும் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் சாதாரணமாக பேசுகிறேன். ஆண்டவர் தான் தன் ஜீவனையே கொடுத்தார், ரத்தத்தையே கொடுத்தார், நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்தவர் அவர் ஒருவர் தான். இந்த போவாஸ் அள்ளி கொடுத்தார். நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் மாத்திரம் இல்லை, போனஸ் மாத்திரம் இல்லை, சைடில் தனியாக கற்றுக் கொடுக்குற ஆண்டவராக இருப்பார். இது எப்படிங்க வந்துச்சு தெரியலைங்க, இது எப்படி வாங்கினா எனக்கு தெரியலைங்க. தேவன் அப்படி கொடுக்கக்கூடிய தயவை கர்த்தர் உண்டு பண்ணுகிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் அவர் இருக்கார். 4வது வாசிங்க பார்க்கலாம். வெட்டிங் 4ஆம் அதிகாரம் 11-13. அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லெஹேமிலே புகழ் பெற்றிருக்க. பெத்லெஹேமிலே புகழ் பெற்று ஒன்று பிளெஸிங். இந்த புகழ் அப்படின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ். என்னது ஃபேமஸ்? ஃபேமின் டு ஃபேமஸ். சொல்லுங்க. பஞ்சத்தில் இருந்து புகழ்ச்சி ஆக்கிற மாதிரி கர்த்தர் மாற்றுவாராமா. எப்படி இந்த ஊரில் இது வரைக்கும் நம்ம ஃபேமஸ் ஆகாத இடத்துல இந்த ஃபேமின் டு ஃபேமஸ் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். கண்ணீரை களிப்பாக மாற்றினவர், கண்ணீரை கல்யாணத்தில் நிறுத்தினவர், உங்கள் பஞ்சத்தை உங்கள் புகழ்ச்சியாய் மாற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். இந்த நகோமியோட வாழ்க்கையில் சொல்ற, நான் தனித்தவள் ஆனேன் அப்படி சொல்றாரு பாருங்க. இந்த ரூத்துக்கும் இந்த போவாஸுக்கும் விவாகம் நடக்கும் பொழுது அங்கே ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்தோடனே அந்த அம்மா தான் நகோமி தான் எடுத்து வளர்க்குறா. எவள் தனித்தவள் ஆனால் என்று சொன்ன ஒருவனை தேவன் தனித்துவம் வாய்ந்தவர்களாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். லோன்லினஸ் டு யூனிக்னஸ். நீங்கள் நினைக்கலாம் நம்ம தாங்க யாருமே கிடையாதுங்க, தனியாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அழகாக அந்த ஒரு பாட்டு பாடினாங்க. நான் என்ன அட ஊர் என்ன சொன்னாலும் பேர் என்ன சொன்னாலும் பிள்ளைகளோ நான் உனக்கு. அந்த பாட்டில் உலகத்தில் தனிமையாக இருக்குது, கூட்டு இல்லைன்னா யாருமே கிடையாது, ஆனால் நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா நான் தான் பெரிய ஆள். தனிமையாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. தனித்து விடப்பட்ட உங்களை லோன்லினெஸ்ஸை கர்த்தர் யூனிக்னெஸ்ஸாய் மாற்றுவார். தனித்த உங்களை தனித்துவமாய் ஆண்டவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இங்கே கல்யாணம் நடக்குது, விவாகம் நடக்குது. போவாஸுக்கும் ரூத்துக்கும் அந்த திருமணத்திற்கு அப்புறம் நடக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும். எவள் ஒருவள் கையேந்தி ஒரு படி வாங்குவதற்கு போனாலோ அநேகரை படி அளக்கும் தக்கதாய் தேவன் அந்த ரூத்தை மாற்றுகிறவராய் அவர் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. போவாஸோட வாழ்க்கையில் நான் சொன்ன அந்த அரிகளை அவன் சிந்துறான் விடுறான் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் போவாஸை தேர்ந்தெடுத்தார்னா, நிறைய நமக்கு தெரியும். அவங்களுடைய சந்ததி, ராகாப்புடைய சந்ததி, இவ ரூத்தோட சந்ததி, இப்படி பார்க்கும்போது அந்த பேரேசோட சந்ததி, நிறைய சந்ததிகள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊரில் அந்த பெத்லெஹேம் எத்தனையோ பேர் இருந்தால் கூட போவாஸை கர்த்தர் தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், போவாஸ் தேவனுடைய நியாயத்தை அல்லது நியாய பிரமாணத்தை ஆண்டவர் சொன்ன அளவை விட ஒரு அளவு எக்ஸ்ட்ரா செய்கிறவனா அவர் இருந்தார். என்ன நியாயப்பிரமாணம் என்ன சொல்றது? உபாகமம் 24ஆம் அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. உபாகமம் 24:19. நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய்
வைத்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவை. போவாச கர்த்தர் பிளஸ் பண்ற ரீசன் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு வயல் நீ வச்சிருக்கிறப்பா, அறுவடை செய்ய போற, அறுத்துட்டு ஒரு கட்டை வச்சுட்டு வேண்ட, திரும்பி எடுக்க போகாத. பழத்தை பொறிச்சிட்ட, மீதி 4 ஆரஞ்சு இருக்குது, மறுபடியும் பொறிக்க என்ன செய்ய நீ போகாத. அரிகளை வெட்டிட்ட, கொஞ்சம் அரிகள் இருக்கு, திரும்ப என்ன செய்ய போகாத. அதை பரதேசிகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் விட்டு விடு. போவாஸ் ஒரு ஸ்டெப்பு மேல விட்டு விட மாத்திரம் சொல்லல, கொஞ்சம் கொட்டி விடவும் சொன்னார். நம்முடைய நீதி எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறத காட்டிலும் கார்பரேட்ல சொல்லுவான் எக்ஸ்ட்ரா மைல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. என்ன பண்ணுவாங்க, இருக்கிறத காட்டிலும் ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் பிரயாசம் பண்ணணும், உழைக்கணும். 8 மணி நேரம் ஆஃபீஸ்னா 9 மணி நேரம் வேலை செய்யணும். அவன் தான் எதிர்பார்க்குறான். தேவன் எதிர்பார்க்காமையே போவாசு அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே மாத்திரம் சிந்தனை எடுக்க போகாம இல்லை, கீழே எக்ஸ்ட்ராவா சிந்தி விட்டுட்டு வரான். ஆகையால் தான் தேவன் போவாசை ஆசீர்வதித்தார். நம்மளுடைய நீதி எப்படி இருக்குன்னா, தேவன் எதிர்பார்ப்பதை காட்டிலும், வேதபாரர் பரிசேயர் என்னுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணுமா. அப்போ அதை காட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம அந்த கைண்ட் ஹார்ட் அந்த லவ்விங்னஸ். ஆகையால் தான் இவன் உறவின் முறையார் கின்ஸ்மன் சொல்லப்படுகிற இடத்துல எப்படின்னா, ஒரு விதவை ஆதரிக்க வேண்டும், ஒரு அடமானப்பட்ட நிலத்தை மீட்டுக்கொள்ள வேண்டும், எது கைவிடு போட்ட போச்சோ அதை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒருவன் தான் உறவின் முறையான். இப்போ நமக்கு நெருங்கின உறவின் முறையான் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ரிலேஷன். ஆண்டவராக இயேசு நமக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் இழந்து போனதை அவர் திரும்ப மீட்டு கொடுக்கும்படிக்கு தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக பலியாக வந்தவராக இருக்கிறார். உங்கள் உறவுகள் இழக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் சொத்து இழக்கப்பட்டிருக்கலாம், அதை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கின்ஸ்மேன் நமக்காக இருக்கிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். ரூத்தை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காரணம், அவருடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், பிந்தின நற்குணம் சூப்பராக இருந்துச்சு. நகோமியோட விசுவாச வாழ்க்கையில் நகோமி சொல்ற போவாசை பார்த்து, இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவர் இளைப்பாற மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்வதற்கு தேவன் திட்டம் பண்ணியிருந்தார்னா, இன்னைக்கு அதை செய்து முடிக்கும் முன்னே அவர் இளைப்பாற கிடையாது. அந்த போவாசை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த போவாசுடைய பேரையும் புகழ்ச்சி ஆக்கினார். சாலமோன் கட்டின மண்டபத்தில் 2 தூண்கள், ஒரு தூணின் பேர் போவாஸ், ஒரு தூணின் பேர் யாகின். ஒரு மண்டபத்தை தாங்கக்கூடிய ஒரு பேர் பெற்ற மனிதனாய் அந்த போவாசை தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவார். He will establish, உங்களை அஸ்திபாரப்படுத்துவார். தூண்களாய் தாங்கக்கூடிய காரியத்தை தேவன் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நமக்கான நல்ல உறன்முறையாக இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மீட்டெடுத்து நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.